ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உண்டாவதாக. இப்பொழுது நீ சாப்பிடுவாய் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையினுடைய பிரயாசத்தினால இனி நீங்க சாப்பிட போறீங்க. இத்தனை நாள் பாருங்க, நீங்க சம்பாதிச்சத வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்க பிரயாசத்தை நீங்க இனி சாப்பிட போறீங்கன்னு கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ இத்தனை நாள் நாங்க சம்பாதிச்சு தானங்க நாங்க சாப்பிட்டோம். ஏங்க இப்போ புதுசா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இத்தனை நாள் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா சாப்பிட்டுருக்கீங்க. எப்படி சாப்பிட்டுருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர அமௌண்ட்டை என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வட்டி கட்டுவோம். எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு கடனை கொடுப்போம், வாடகை கொடுப்போம். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இனி உங்க காலத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, உங்க பிரயாசத்தை நீங்க சம்பாதிச்சத நீங்க சாப்பிடணும். உங்க சந்ததியார் சாப்பிடணும்னு மட்டும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அப்போ பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்துல நம்ம 6ஆம் அதிகாரத்துல பார்த்தா, அந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க விதைச்சு கஷ்டப்பட்டு பாருங்க கோதுமைய அவங்க அறுவடை பண்ணும் பொழுது பாருங்க, மீதியார் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்படிதான் இன்னைக்கு பாருங்க, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நல்லா சம்பாதிக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல நல்லா சம்பாதிச்சு தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த பணம் எப்படி போகுது விரய செலவுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மத்தவங்க போய் சாப்பிடுறாங்க. ஒண்ணு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு வட்டி கட்டுறதுல போயிடுது. இப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு இப்படியே போறதுனால உங்க பிரயாசத்தை நீங்க பிரயாசப்பட்டு சம்பாதிச்சதை நீங்களே முழுசா சாப்பிட முடியல. பாருங்க, சில பேர்லாம் நிறைய பேர் இன்னைக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாச கடைசிங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் இனி நீங்க வாழ போறது கிடையாதுன்னு சொல்லி இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம். இனி உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்சத நீங்க திருப்தியா சாப்பிட போறீங்க. இதற்கு நிறைய ஆதாரமான வசனங்கள்லாம் இருக்கு. அதாவது உங்களுடைய திராட்சை ரசத்தை இனி உன் சத்துரு குடிக்க மாட்டான், நீ தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. இதற்கு ஒரு ஆணையே இடுவார் பாருங்க. ஆண்டவர் சத்தியம் பண்ணுவார். இனி உன்னுடைய திராட்சை தோட்டத்துல விளையறத நீ தான் புசிப்ப, நீ தான் குடிப்ப. இனி மத்தவன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்து நீ துக்கப்பட மாட்ட, வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லுவார் அந்த இடத்துல. அப்போ உங்க வாழ்க்கையில இது வரைக்குமே, அதாவது இனி ஆண்டவர் வந்து குடுப்பாரா, குடுக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில குறைச்சலா போயிட்டு இருக்கேன். வர்றதுக்கும், போறதுக்குமே சரியா இருக்குதுங்க. ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியல. இனி நான் பிரயாசப்படுறதே வேஸ்ட். சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டுங்க. நான் நல்ல வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். ஆனா என்னால எதுவுமே எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது. ஆனா அப்படி இல்லங்க. இனி உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கிறத இனி சேர்த்து வைப்பீங்க. இனி உங்க வாழ்க்கையில சேமிப்புன்றது பாருங்க இந்த நாள்ல இருந்து தொடங்க போகுது. அப்படிதான் தேவன் பாருங்க 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் புருஷர்களும் சாப்பிட்டு மிச்சம் எடுத்து 12 கூடைய நீங்கள் ஒன்றுக்கும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார் இயேசு. அப்போ தேவனுக்கு சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்க உழைப்பை இன்னொருத்தரை சாப்பிட்டு அது அவங்க திருப்தியா இருந்துட்டு நீங்க திருப்தி இல்லாம வாழ்றது கடவுளுடைய விருப்பம் இல்ல. இன்னைக்கு நம்ம எதை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நீ சாப்பிடுவாய். நீங்க சம்பாதிச்சத நீங்களே சாப்பிடலனா இது கடவுளுடைய திட்டமாங்க. இது வரைக்கும் ஒருவேளை நம்ம கடவுளுடைய திட்டத்தின்படி வாழல, ஆனா இனி நான் வாழ்றதுக்கு தகுதியானவளா நீங்க கேட்கலாம். ஆனா தகுதிப்படுத்துறது தேவன் தாங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல இருந்து உங்களை தேவன் தகுதிப்படுத்தி நீங்க சம்பாதிச்ச பணத்தை பொத்தல் பையில போகாம உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறதுக்காக தான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்க சம்பாதிச்சதை நீங்க சாப்பிடணும், உங்க பிள்ளைங்க சாப்பிடணும், உங்க சந்ததியாருக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க. எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நீ சாப்பிடுவாய் அப்படின்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். நாங்க இத்தனை நாள் நாங்க சம்பாதிச்சு நாங்களே நிம்மதியா சாப்பிடாம, நிம்மதியா தூங்காம, நிம்மதியா எங்க வாழ்க்கைய அனுபவிக்காம நாங்க ஓடிக்கொண்டிருந்தோம்ப்பா. ஆனா கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க இந்த நாட்கள்ல. நீ சாப்பிடுவாய் என்று. ஆண்டவரே, இதுவரைக்குமே எங்க வாழ்க்கை ஆண்டவரே தோல்வியிலயும், விரக்தியிலயும், வாழ்க்கை வெறுப்புலயும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா சம்பாதிச்சத நாங்க நிம்மதியா சாப்பிட முடியல. யாரோ ஒருத்தருக்கு கடனுக்காகவும், வட்டிக்காகவும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்காக என் தேவன் நீங்க ஜெபிக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, நீங்க ஏவப்பட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு மக்களின் கண்ணீரையும் நீங்க பாக்குறீங்க சுவாமி. இந்த நேரத்துல ஆண்டவரே, யாரெல்லாம் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை நீங்க ஆண்டவரே வட்டிக்காக கொடுக்குறாங்களோ அதை எல்லாம் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்கவங்க சம்பாதிச்சது அவங்கவங்க சாப்பிட நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.